உசிலம்பட்டி பிரதேசத்திலும் கர்த்தர் நமக்கு 2-3 நாட்கள் இந்த சுவிசேஷ கூட்டங்களை தந்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord as He has given these 3 days meetings here in this town of Usilampatti. நம்முடைய பூர்வ பிதாக்கள் இதுபோல சுவிசேஷ பிரசங்கங்களை அந்தந்த இடங்களிலே நடத்தின வரலாறுகளை நாம் படிக்கும்போது, when we read the history of our forefathers where they conducted such meetings, இப்படிப்பட்ட மண்டபங்களோ தங்குகிற வசதிகளோ சாப்பாடோ எதுவுமே இல்லாமல் தான், அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல், மைக்கு லைட்டுகள் எதுவும் இல்லாமல் தான் இந்த ஊழியத்தை தொடங்கி இருக்கிறார்கள். They started this ministry without such halls, mic or other facilities and basic amenities. பாஸ்டர் கேசி வர்கீஸ், தயவு செய்து என்னை கவனமாய் கவனிங்க. பாஸ்டர் கேசி வர்கீஸ் கோலார் தங்கவயல் என்ற இடத்துல எப்படி ஊழியத்தை தொடங்கினார் என்று என்னோடு ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தார். Pastor K.C. Varghese was talking to me about how he started the ministry at Kolar Goldfields. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கும் கோலார் தங்கவயலிலே நம்முடைய ஊழியம் எப்படி தொடங்கப்பட்டது என்று அவர் தொடக்க நாட்களிலே நடந்த சில காரியங்களை சொன்னார். He was sharing with me the incidents that occurred in the initial stage of our ministry at the Kolar Goldfields. ஒரு பகலெல்லாம் அவர் அங்கே சுற்றி அவருக்கு எந்த ஒரு நபரும் கிடைக்கவில்லை, ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படவில்லை. The whole day he was moving around and he couldn't meet anyone to be saved. பெந்தேகோஸ்தே இந்த டிரெஸ்ஸை பார்த்தாலே மற்றவர்கள் பயந்து பக்கத்தில் கூட வர மாட்டார்களாம். Even looking at the garments of the Pentecostal people, others fearing them won't come near them even. அப்படி இருக்கும்போது ஒரு சகோதரன் இவருடைய வாயிலிருந்து பிறந்த வசனங்கள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். At that time, one brother, by the words that started from his mouth, accepted Jesus. அன்றைக்கே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், ஞானஸ்நானம் தாருங்கள் என்று கேட்டாராம். On that day itself, he wanted to take baptism and asked for baptism. பாஸ்டர் கேசி வர்கீஸ் மட்டும்தான், only Pastor K.C. Varghese was there. அவர் இந்த ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது இந்த சகோதரனை கொண்டு பகலெல்லாம் காலையில எல்லாம் முழு பகலும் நடந்து அந்த சாயங்காலத்தில் தான் இந்த ஆத்மா கிடைக்கிறது, இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது போகிறார். The whole day he had walked, only in the evening he met this soul and he was going to give baptism to him. போகிற வழியில ஒரு CSI வீடு தாண்டி போக வேண்டியதாக இருந்தது. On the way they had to go across a CSI family. அதுல ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது, CSI வீடு போல இவர் விளங்கிக் கொண்டார். உள்ளே கொஞ்சம் எட்டி பார்த்தபோது ஒரு அம்மா அங்க பாட்டு பாடி கொண்டிருந்தாங்க, CSI பாட்டு. Looking at the house, he understood that it was a CSI house and there was a verse in front of that, and when he peeped inside he found a mother singing songs. பாஸ்டர் அந்த அம்மாட்ட கேட்டாராம், நான் ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடத்த போறேன், அம்மா நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களான்னு கேட்டாராம். Pastor had asked that mother, I am going to conduct a baptism service, mother can you come and sing a song here? Pastor கேசி வர்கீஸ் என்னிடத்தில் நேரடியாய் சொன்ன விஷயம். This is the matter that was shared to me by Pastor K.C. Varghese himself. அந்த CSI அம்மா பாஸ்டரோட போய் அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த குளத்து பக்கத்துல ஒரு CSI பாட்டு பாடினாங்க. That CSI mother near the lake where the baptism was given, she started singing a CSI hymn. அந்த சகோதரன் அன்றைக்கு முதலாவது ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் சொன்னதான சரித்திரம் என்னவென்றால், அந்த CSI பாட்டு பாடினதான அந்த அம்மாவும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். That brother took baptism later, and that mother also who sang the hymn took baptism. அப்படிதான் பிரியமானவர்களே இந்த ஊழியங்கள் தொடங்கப்பட்டது. In this manner these ministries started. பாஸ்டர் கேவி பால் சிறு பையனாக இருக்கும்போது அவருடைய ஊழியத்தின் தொடக்க நாட்களிலே அவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், சாப்பாடு கிடையாது, இட்லி சாப்பிடணுமா இருந்தால் அதோ அந்த ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போனாதான் இட்லி கிடைக்கும், அது எப்போதும் போனா வெக்கம், ஒரு மாசத்துல ஒரு தடவை அந்த வீட்டுக்கு போனால் ஒரு இட்லி கிடைக்குமோனேன்னு சொன்னார். Pastor K.V. Paul said that there won't be any food. In order to get idli, if we visit that house which is far away, we can get idli. அவருக்கு இட்லி கொடுத்த அம்மா கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது இவர் அந்த அம்மாவை பார்த்து சொல்றார், இந்த அம்மா தான் எனக்கு இட்லி கொடுத்த அம்மா. When that mother would attend the meeting, he told, looking at the mother, only she gave me idli. அப்படித்தான் இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. In this manner this ministry was started. இன்றைக்கு அவர்கள் பாடுபட்ட, அவர்கள் நடந்த, அவர்கள் பிரயாசப்பட்ட அனைத்து இடங்களிலும் அநேக ஆத்மாக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Today in all the places where they suffered and walked and did ministry, God has given a lot of souls to us. கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை குறித்து மிகவும் கரிசனையாக இருக்கிறார். The Lord is much concerned about our ministry.
நாம் ஏதோ கஷ்டப்படுகிறோம், அதை அப்படி அவர் கண்சாடையாய் விடுகிறதில்லை. And he does not hoodwink looking at our sufferings. இன்றைக்கு கூட இந்த உசிலம்பட்டியிலே நாம் நடந்து வந்தோம், கர்த்தர் நம்ம எல்லாரையும் கண்டார். The Lord watched us, we walking along the roads of Usulambatti today. எந்தெந்த வல்லமைகள் நம்மை எதிர்த்தது என்று கர்த்தர் கண்டார். The Lord saw all the powers that resisted us. அந்த வல்லமைகளை சிலுவையிலே அவர் தலையை நசுக்கி போட்டிருக்கிறார். And bruised the head of that power on the cross. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் இடி முழக்கம். Today the crux of my message is the thunder. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள் வாசிப்போம். John 12th chapter 28th and 29th verses. மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். The people therefore that stood by and heard it said that it thundered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வேதத்தில் பல இடங்களிலே இடி முழக்கம் உண்டானதை பற்றி நாம் வாசிக்கிறோம். In the Bible we read about many occasions where there were thunders. இன்றைக்கு நான் எல்லா சந்தர்ப்பங்களையும் சொல்ல எனக்கு சமயம் இல்லை. Today I don't have time to say about all the occasions. ஆகையால் முடியுமானால் 3 சந்தர்ப்பங்களை உங்கள் முன்னே நான் வைக்கிறேன். And I present 3 occasions before you. அதிலே 3வது ஒரு சந்தர்ப்பம் தான் இப்பொழுது நாம் படித்த இந்த சந்தர்ப்பம். The third occasion is just now what we read. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். Father, glorify thy name. Then came there a voice from heaven saying, I have both glorified it and will glorify it again. The people therefore that stood by and heard it said that it thundered. இதை நான் உங்களுக்கு இதை குறித்து விவரத்து முகரமாய் சொல்வதற்கு முன்னதாக முதலாவது எகிப்திலே உண்டான இடி முழக்கத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Before explaining about this, I would say about the thunder that was heard in Egypt. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எகிப்தில் இடி முழக்கம் உண்டானதாக நாம் வாசிக்கிறோம். In Exodus 9th chapter 23rd verse we read here there was thunder in Egypt. அதற்கு அப்பால் அப்படியே மோசே நான் சொல்றேன். அதன் பிறகு சீனாய் மலையிலே ஒரு இடி முழக்கம் உண்டானதாக நாம் வாசிக்கிறோம். Afterwards we read that at Mount Sinai there was a thunder. அது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And about that it is said in Exodus 19th chapter. அதற்கு பின்பு பெலிஸ்தியர்கள் மேல் இடி முழக்கம் உண்டாயிற்று என்று 1 சாமுவேலிலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். Afterwards we read in 1 Samuel that there were thunders on the Philistines. இப்பொழுது நாம் வாசித்தது 4வது சந்தர்ப்பம். What we read is the 4th occasion. இன்றைக்கு கூடிய மட்டும் இந்த 4 சந்தர்ப்பங்களையும் குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். As far as possible I would like to share with you these 4 things today. ஒவ்வொரு இடங்களிலும் இடி முழக்கம் உண்டானது ஒவ்வொரு தேவனுடைய ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. The thunder at every place shows the experience of God. உலகத்தின் சகல வல்லமைகளும் உலகத்தின் சகல அதிகாரங்களும் தேவனால் உண்டானவைகள். All the powers and authorities are made by the Lord in the world. இடி முழக்கம் கூட அது தேவனால் உண்டானது. Even the thunder was created by God. ஆனால் இந்த இடி முழக்கம் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு நோக்கங்களோடு அந்த சத்தம் உண்டாயிருக்கிறது. But in different places this thunder, the noise of the thunder was heard in different levels. முதலாவது எகிப்திலே உண்டான இடி முழக்கத்தை பற்றி வாசிப்போம். First of all let us read about the thunder at Egypt. 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 9th chapter 23rd verse. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களை அனுப்பினார். Then Lord sent thunder. இது எகிப்தில் உண்டான வாதைகளில் ஒன்றாக இருக்கிறது. This was one of the plagues that came on Egyptians. இந்த இடி முழக்கத்தின் நோக்கம் தன் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு
ஒரு விடுதலையை கொடுப்பது அல்லது ஒரு ரட்சிப்பை கொடுப்பதுதான் இந்த இடிமுழக்கத்தின் நோக்கம். The intention of sending this thunder is to give a deliverance to his people, the Israelites. 430 வருடங்கள் எகிப்தில் இருந்த ஜனங்கள் ஒரு 400 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள். These people, those who were in Egypt for 430 years, they were slaves there for 400 years. தேவன் அவர்களுக்கு கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையோ அடிமைத்தனமாக இருந்தது. The Lord promised them that he would give the land of Canaan, but their life was in slavery. அவர்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலையை தரும்படியாக, ரட்சிப்பை தரும்படியாக தேவன் எகிப்தில் 10 வாதைகளை அனுப்பினார். In order to give deliverance and salvation to them from Egypt, God sent 10 plagues on Egypt. அந்த 10 வாதைகள் உங்களுக்கு தெரியும்தானே? You know about the 10 plagues. முதலாவது தண்ணீர் இரத்தமாக மாறியது. First of all, the water was turned to blood. நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறியது. The water of the Nile became blood. மோசே தன் கோலினால் நதியை அடித்தான். நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறியது. Moses beat the river, the water with his staff, and the water became blood. நைல் என்ற அந்த வார்த்தைக்கு father of life என்ற பெயர் உண்டு. For the river Nile, the meaning is father of life. எகிப்தியர் அந்த நதியை ஒரு தெய்வமாகத்தான் எண்ணி வந்தார்கள். Egyptians considered that Nile as a god. ஆனால் இப்பொழுது அந்த நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறிவிட்டது. But now the water of the Nile had become blood. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஒரு கப்பிலே தண்ணீர் வைத்திருக்கிறோம். இந்த தண்ணீர் இரத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? Just imagine the water in that cup becomes blood, how it will be. உங்கள் வீட்டு கிணறு இருக்கிறதே, உங்கள் வீட்டில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் இரத்தமானால் எப்படி இருக்கும்? If the water in the well in your house becomes blood, how it will be? நைல் நதியின் தண்ணீரே இரத்தமாக விட்டால் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். If the water in Nile river had become blood, how it would have been? அது முதல் வாதை. That was the first plague. இரண்டாவது வாதை யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசமெல்லாம் தவளைகள் வந்ததாம். In Exodus 8:2 it is said that the whole land of Egypt there were முழு frogs. எகிப்து தேசமும் தவளை வந்து விட்டதாம். In the whole of Egypt there were frogs. ஒரு முறை திடீரென்று என்னுடைய ரூமுக்குள்ளாலே கொஞ்சம் தவளைகள் வந்து விட்டன. Suddenly into my room some frogs entered. அது மழைக்காலம். It was a rainy day. என்னுடைய ரூம் லோ லெவலில் இருந்தபடினால் தவளைகள் எல்லாம் அந்த மழைக்காலத்தில் வந்து ரூமுக்குள்ளே ஏறிவிட்டது. As my room was in a low level, the frogs came into my room. ஒரு தவளை பிடித்தால் 10 தவளைகள் உள்ள வருகிறது. When we caught one, 10 frogs entered. பெரிய சிரமப்பட்டு தான் அன்றைக்கு அந்த தவளைகளை வெளியே அகற்றினோம். With a great difficulty we removed the frogs from the room. நான் உட்கார்ந்து யோசித்தேன், அன்றைக்கு எகிப்து தேசமெல்லாம் தவளைகள் வந்தபோது எப்படி இருந்திருக்கும்? Then I thought how the frogs when they came into Egypt, how it would have been. இந்த தவளைகள் என்ன தெரியுமா? You know what these frogs இந்த are? தவளைகளையும் கூட எகிப்தியர்கள் தெய்வமாக வணங்கி வந்தார்களாம். The Egyptians were worshipping even the frogs as their gods. அதற்கு frog gods என்று பெயர். And they were called frog gods. அவர்கள் இந்த தவளையை கூட தெய்வமாக எண்ணினார்கள். They considered even the frogs as their god. எதை தெய்வமாக எண்ணினார்களோ அதுவே அவர்களுக்கு வாதையாக மாறியது. What they considered as god became a plague to them. மூன்றாவது வாதை 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேன்கள். About the third plague, it is said in 8:17 that they were lice. அது என்ன சார்? அந்த மூன்றாவது வாதை எகிப்து தேசமெங்கும் பேன்கள் உண்டாயிற்றாம். And the whole of Egypt there were a lot of lice. அருமையானவர்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யாருடையாவது தலையிலே 1-2 பேன் இருந்தாலே அது எப்படி இருக்கும்? Just imagine if there are 1 or 2 lice on the heads of some people, how it will be. நான் இப்பொழுது உங்க யாருடையாவது தலையில பேன் உள்ளவர்கள் கை உயர்த்துங்கள் என்று சொல்ல போறதில்லை. I'm not going to ask you to put up the hand. நீங்கள் யோசித்து பாருங்கள். You think about this. எங்க ரூமிலே இல்லை, வழியிலே இல்லை, வேற எங்குமே இல்லை, தலையிலே அது வெளியே கூட தெரிகிறது இல்லை. தலையிலே கொஞ்சம் பேன் இருந்தாலே எப்படி இருக்கும்? பேன் உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள். Not in the room, not in the way, but if the lice are found on the head, how it will be. இந்த பேன்கள் எகிப்து தேசம் முழுவதும் வந்ததாம். These lice are found in the whole of Egypt. அது தேவன் அனுப்பின வாதை. That was a plague sent by God. இது கூட அவர்கள் தெய்வங்களாக எண்ணின ஒன்று. This was also one among the gods for them. அத இந்த பேன்களை அவர்கள் இன்செக்ட் காட் என்று அவர்கள் எண்ணி வந்தார்கள். They consider the lice as the insect god. அவர்கள் எதை தெய்வம் என்று எண்ணினார்களோ அதுவே அவர்களுக்கு வாதையாக மாறிவிட்டது. What they considered as god became a plague to them. எகிப்து தேசத்தில் 4வது உண்டான வாதை வண்டுகள். The fourth plague that came into Egypt were the wasps. Flies.
8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம். We read about that in 8th chapter 24th verse. வண்டுகள் எகிப்து தேசம் எல்லாம் வந்ததாம். The swarm of flies came over the whole of Egypt. சில வேளைகளிலே திடீரென்று மழை பெய்தால் அந்த கூட்டம் நடக்கும்போது இந்த வெளிச்சத்திற்கு வெளியே இருக்கிற வண்டுகள் எல்லாம் உள்ளே வந்து விடுகிறார்கள். Sometimes when it rains for this light, the insects and the flies will come inside. நமக்கு அது தாங்க முடியாத ஒரு தொந்தரவாக மாறி விடுகிறது. That will be an unbearable nuisance. அப்படி என்றால் தேவன் அனுப்பின வாதையாக இந்த தேசம் எல்லாம் வண்டுகள் நிறைந்தால் அது எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். If it is so, if the flies are sent as a plague into the nation, how it will have been. ஐந்தாவது வாதை கொள்ளை நோய். The fifth plague is pestilence. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஐந்தாவது வாதையை பற்றி படிக்கிறோம். In Exodus 9th chapter 3rd verse we read about the pestilence. இந்த கொள்ளை நோயினால் அநேக மிருக ஜீவன்கள் மாண்டன. Because of this pestilence many animals perished. ஆறாவது வாதை கொப்புளங்கள். And the sixth one is boils. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். We read about that in 9th chapter 10th verse. எகிப்து தேசமெங்கும் பயங்கரமான கொப்புளங்கள் உண்டாயிற்று. The whole of Egypt there were a lot of boils. நம்முடைய விசுவாசி ஒரு சகோதரி சரீரமெல்லாம் கொப்புளம் வந்து கஷ்டப்பட்டதை நான் இப்பொழுது நினைக்கிறேன். I think about one of our believer sisters was suffering from boils all over her body. இப்படியே பார்த்து கொண்டிருக்கும்போதே அவர்களுடைய தோல் அப்படியே ஸ்வெல்லிங் ஆகி பலூன் மாதிரி அப்படியே கொப்புளமாகும். Even while watching, her skin will erupt as a boil like a balloon. ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்வெல்லிங் ஆகும்போது அது அப்படியே உடையும். When a particular stage of swelling comes, it will break. அந்த தண்ணீர் எங்கெங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் கொப்புளம் வரும். Wherever the water falls, the boils will erupt. அந்த சகோதரிக்காக நாங்கள் விசுவாச வீட்டிலே எத்தனையோ நாட்கள் ராத்திரி 10 மணிக்கு நானும் என்னுடைய சகோதரிமாரும் உட்கார்ந்தால் அந்த ராத்திரி முழுவதும் முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி அந்த சகோதரிக்காக ஜெபித்தோம். அந்த சகோதரி இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார்கள். Father, sister, me and the sisters in the faith home throughout the night will stand on knees, raising the hands, will pray, and now she is healed and alive. அது அவர்களுக்கு உண்டான ஒரு வாதை. That was the plague that came to her. அந்த ஒரு ஆளுக்கு அப்படி அந்த கொப்புளம் வந்தபோதே எங்கள் எல்லாருக்கும் இவ்வளவு பயங்கரமாக தெரிந்தது. அப்படி என்றால் எகிப்து தேசம் எல்லாருக்கும் இப்படி ஒரு கொப்புளம் வந்தால் எப்படி இருக்கும்? If when one was suffering like that, we all suffered with her. If the boil had come whole of Egypt, how ஏழாவது வாதை தான் இடி முழக்கம். The seventh plague is thunder. அதை நாம் இப்பொழுது இந்த வசனத்தில் வாசித்தோம். About that we read here in this verse. எட்டாவது வாதை வெட்டுக்கிளி. The eighth plague is locust. 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read about that in 10th chapter 13th verse. ஒன்பதாவது வாதை காரிருள். The ninth one is utter darkness. 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Read about that in 10th chapter 22nd verse. 10வது வாதை தான் தலைப்பிள்ளை சங்காரம். The 10th one is the slaughter of the firstborn. இந்த 10 வாதைகளும் எகிப்திலே அனுப்பப்பட்ட நோக்கமே தன் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதே. The intention of sending all the 10 plagues on Egypt is to deliver his people from Egypt. அதிலே முக்கியமாக இடி முழக்கம் என்கிற வாதை தன் ஜனத்தை விடுவிக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக தேவன் அனுப்பின வாதைகளில் ஒன்று. The most important one of them is the thunder that Lord sent to deliver his people. தன் ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires to deliver his people. ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஒரு ஈவாக காணப்படுகிறது. Salvation is a great gift given to us by our God. இந்த இடத்திலே இடிமுழக்கத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பு உண்டானபடியால் ரட்சிப்பு என்பது தேவ பலன் என்று நான் சொல்லுகிறேன். Here, as the salvation was received by the thunder, I say that this salvation is the strength of God. இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த எகிப்தியர் கையிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக இடி முழக்கத்தை கர்த்தர் அனுப்பினார். In order to send them from the hands of those who were enslaving them, Lord sent the thunders. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற, உன்னை கட்டி வைத்திருக்கிற, உனக்கு இளைப்பாறுதல் தராமல் உன்னை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த தீய சக்திகளிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக இடி முழக்கமாகிய தேவனுடைய வல்லமை உன்னை சந்திக்க போகிறது. Today the power of the Lord, that is the thunder, is going to meet you in order to deliver you from the thing that is enslaving you and capturing you. அந்த இடி முழக்கம் உன்னை கட்டி வைத்திருக்கிற, உன்னை அடிமைப்படுத்துகிற அந்த தீய சக்திகளுக்கு நியாயத்தீர்ப்பும்
உனக்கோ ரட்சிப்புமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. The thunder will give judgment to the thing that is enslaving you, and for you it is going to be a salvation. மனிதனை இன்றைக்கு பல தீய சக்திகள் அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. Today many evil powers are enslaving man. மனிதன் தானாக விரும்பி ஒன்று செய்யவில்லை தீமையான காரியங்கள். Man doesn't do the evil things on his own desire. இன்றைக்கு நீங்கள் கேட்டீங்களே சாட்சி, அவனுடைய சிறுமை பருவத்திலே என்ன பயங்கரமான தீய சக்திகள் அந்த சிறுவனை பிடித்திருந்தது பாருங்கள். See, as you heard in the testimony, how terrible evil powers were enslaving that little boy. எகிப்தின் வல்லமைகள் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தின வண்ணமாக இன்றைக்கு அநேகரை பல தீய சக்திகள் அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. As the power of Egypt were enslaving many people, today many evil powers are enslaving many people. கர்த்தர் அவைகளினின்று நம் அநேகரை ரட்சித்தார். இன்னும் அநேகர் அதிலிருந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் அந்த ரட்சிப்பை தரப்போகிறார். The Lord has delivered many of us from those powers, and today he is going to deliver those who are still not delivered from the power. குடிப்பழக்கம் அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. The drinking habit has enslaved many. சினிமா அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. Cinema has enslaved many people. ஒரு ஆள் சினிமாவை பற்றி சொன்னார். சினிமா பார்த்து ஒவ்வொரு காட்சியையும் அவர் பார்த்தாலும் அவருக்கு அந்த ஆவி அவரை விடாது. சினிமா தியேட்டர் பக்கத்திலேயே படுத்து கிடப்பாரா. A person said about this cinema watching habit, and he would not be satisfied by watching every scene, but he would be lying near the theater itself. அந்த சினிமா தியேட்டரையே சுற்றி வந்து கொண்டே இருப்பாரா. He would be coming around and around that cinema theater. அது ஒரு அசுத்த ஆவி, அவரை அடிமைப்படுத்தி இருந்த ஆவி. That was an evil spirit that had encaptured him. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆள் நான் டெலிவிஷனே பார்க்கிறதில்லை, எனக்கு கர்த்தர் சினிமாவில் இருந்து மட்டுமல்ல டிவியில் இருந்து எல்லாம் கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார். Today such a person is testifying, saying that I do not watch even TV, and God has delivered me from all cinemas. சிலரை குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். And God has delivered some from the drinking habit. எனக்கு தெரிந்தபடி ஒரு விசுவாசி பிக் பாக்கெட் அடிக்கிறதுல ரட்சிக்கப்பட்டார், அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். I know a believer who was delivered from pickpocketing. அவர் சொல்றார், நான் பிக் பாக்கெட் அடிக்கிறது எப்படி என்றால், பஸ்ல நான் ஏறும்போது நான் ஒன்று கை போட மாட்டேன், நான் பக்கத்துல போய் நின்றாலே அவர்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என் பாக்கெட்ல வந்துவிடும். He would say that I won't use my hand to pick the purse, but when I go and stand beside them, their purse will come into my pocket. நான் ஒன்று கை போட வேண்டிய தேவையே இல்லை. I need not stretch my hand at all. நான் பக்கத்தில் போனால் போதும், அவர்களுடைய பாக்கெட்ல இருக்கிற பணம் என் பாக்கெட்ல வந்துவிடும், பர்ஸ் என் பாக்கெட்ல வந்துவிடும். Just I go near, their purse will come into my purse. அப்படிப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு கர்த்தர், நான் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு பைசாவிலும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Such a person is saved, and he says that even in single paisa I am faithful to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. மனுஷருடைய இதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். That comes out of the heart of the man will defile him. மனுஷருடைய இதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் அசுத்தம் கபடு காமவிகாரம் வன்கண் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் மனுஷனுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றன. From the heart of man adultery, fornication and all other evil things come out. இப்படிப்பட்ட வல்லமைகள் மனுஷனை பிடித்து வைத்து உன்னை நாங்கள் விடுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். These powers have captivated man and saying that I will not leave you. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் இடி முழக்கத்தை அனுப்புகிறார். For such people God sends the thunder. இடி முழக்கம் என்பது தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும். Thunder is the dominion and authority and power of God. நீங்கள் யாராலும் ஏதாலும் தீய சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் இன்றைக்கு தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்காக அனுப்பப்படுகிறது. If anyone is caught by any evil power, for your sake the power and authority of God is sent. அதை விசுவாசித்து உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுடைய சத்தம் இடி முழக்கம் போல இருக்கட்டும். Let your voice be like a thunder. அந்த தீய சக்தியிலிருந்து நீங்கள் அந்த தீய சக்திகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். The Lord is judging those evil powers. உங்களை பிடித்து ஆட்கொண்டு வைத்திருக்கிற அந்த வல்லமைகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். The Lord judges the power that is dominating you. உங்களை வெளியே கொண்டு வருகிறார். He delivers you out. அதை விசுவாசித்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Believing that you praise God for some time. இப்பொழுதே விடுதலை. Even now itself is deliverance. Hallelujah. Amen. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கர்த்தரை துதிக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த வல்லமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது என்று தான் நான் பேசுகிறேன். I think that even at this moment when you are praising God, you will be delivered from those powers.
அந்த எகிப்தின் ஆவி மிக கொடிய ஆவி. The spirit of Egypt is a terrible spirit. எகிப்தியன் என்றாலே மிகவும் கடினமானவன். Egyptian itself, he is a very hard person. சவுதி அரேபியாவிலே வேலை செய்கிற ஒரு ஆள் நம்முடைய விசுவாசி லீவுக்கு வந்திருந்தார். A believer who is working in Saudi Arabia came here for vacation. அவரிடத்துல நான் கேட்டேன், உங்களுடைய வேலையெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டார். I asked about him about his work. நான் கேட்டேன், I asked him about the work. அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பாஸ் ஒரு ஈஜிப்சியன் என்று சொன்னார். He said that my boss is an Egyptian. ஒரு எகிப்தியன் தான் என்னுடைய எஜமான். அந்த வேலையில அவருக்கு மேல இருக்கிறதான அதிகாரி ஒரு எகிப்தியனா. The officer, the boss over him was an Egyptian. அவன் எகிப்தியன் கேட்டோன்னே அவர் எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். Then I asked how he is. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்று நான் நன்றாக உணர்கிறேன். He said, I understand and realize how the Israelites would have suffered in those days. எகிப்தியன் என்றால் அவன் மிகவும் கடினமானவனா. Egyptian is a hard person. அப்படிப்பட்ட கடினமான வல்லமைகள் தான் உங்களை பிடித்து வைத்திருந்தது. Such hard powers have captivated you. அவைகளை விடுதலையாக்க சாதாரணமான வல்லமை போதாது. ஆகையால் தான் தேவன் இடி முழக்கத்தை அனுப்பினார். To be delivered from them, ordinary power is not sufficient. That's why God sent the thunder. அந்த தேவனுடைய வல்லமைக்காக திரும்பவும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. Amen. Hallelujah. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. தயவுசெய்து அந்த பேஸ் சத்தம் வரவே கூடாது. கொஞ்சம் கவனிச்சுக்காங்க தயவுசெய்து. திரும்ப பாடுவோம். There is power in the blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. திரும்ப எல்லாரும் கைத்தட்டி பாடுங்கள். கர்த்தர் இன்றைக்கு அநேகரை விடுவிக்கிறார். இந்த கூட்டத்தினுடைய கடைசியிலே இந்த இடத்தில் விடுதலையாக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்வார்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தோடு வல்லமையோடு பாடுவோம். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தில். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க ஒரு நாள் தேவையில்லை, ஒரு வாரம் தேவையில்லை, ஒரு மாதம் தேவையில்லை, ஒரு க்ஷணம் போதும். To give salvation to man, God doesn't need 1 day or 1 week or month, but just a moment will do. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். As he says it will happen, and as he commands it will come to happen. அந்த வல்லமை அவனை தொடும்போது அவனுடைய ஆத்மா விடுவிக்கப்படுகிறது. When the power touches him, his soul is delivered. இன்றைக்கும் கர்த்தர் இந்த உசிலம்பட்டி பிரதேசத்திலே அந்த வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். Even in this region of Usulambati, God is sending that power. அது நம்மை பிடித்து வைத்திருக்கிற வல்லமைகளை நியாயம் தீர்க்கிற தேவ சக்தி. And that is the power of God that will judge the powers that have captivated us. ஃாதர் பால் கடம்பவனம் என்றான ஒரு ஆளை பற்றி நான் படித்தேன். I read about a person called Paul Kadambavanam. பால் கடம்பவனம். Paul Kadambavanam. ஃாதர் பால் கடம்பவனம் அவருடைய ரட்சிப்பை பற்றி படித்தேன். I read about his salvation. அவர் ஒரு இந்து சன்னியாசி. And he was a Hindu mendicant. சன்னியாசியாக இருந்தவர். And he was a sannyasi. அவருடைய அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே வெறுப்படைந்து உண்மையான ஒரு கடவுளை தேடி அவர் புறப்பட்டார். He got frustrated with his life. In search of a true God, he started. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அனைத்து ஆராதனைகளும் பூஜைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தியை தான் உண்டாக்கியது. அமைதியே இல்லை வாழ்க்கையிலே.
All the pujas and worships he made in his life brought frustration and there was no peace in his life. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இது போல நடந்து கொண்டிருந்தது. அங்கே அவர் வந்தார். One day such a Christian meeting was going on and there he came. ஓலை குடிசையில் தான் அது நடக்கிறது கூட்டம். The meeting was conducted in a thatched shed. ஓலை குடிசைக்கு வெளியே நின்று அந்த ஓலையில் இருக்கிற ஓட்டை வழியாக உள்ளே எட்டி பார்த்து கொண்டே இருந்தாராம். And through the gap in the thatches he was peeping inside. யாரும் தன்னை பார்க்க கூடாது என்று வெளியே பின்னாலே ஒரு மூலையில் இருந்து கொண்டு அந்த ஓலை ஓட்டை வழியாக இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டே இருந்தார். Doesn't want to be watched by others. He was standing at the end and through the hole he was peeping inside. பிரசங்கம் பண்ண எழும்பின பாஸ்டர் எடுத்து வாசித்த வசனம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானே. The message was given by the pastor and he read that the verse from Genesis 24th chapter, he that is blessed by the Lord come inside. அவருக்காக ஒரு பிரசங்கம் செய்யப்படவில்லை. He was not giving message. அவருக்காக ஒரு பிரசங்கமே பண்ணப்படவில்லை. And for him a message was not given. இந்த வசனம் வாசிக்கப்பட்டது. This verse was read. தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு வல்லமை அவருடைய இதயத்துக்குள் புறப்பட்டு போயிற்று. From the word of God a power started from his heart. உள்ளே வந்தார். He came inside. அன்றைதான் அவருடைய இரட்சிப்பின் நாள். And that was the day of his salvation. அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த வல்லமை அன்றே புறப்பட்டு போயிற்று. The power that was enslaving him left him that day itself. இரட்சிப்பு என்பது திட்டவட்டமான ஒரு அனுபவம். Salvation is a definite experience. நான் திரும்பவும் சொல்கிறேன், இரட்சிப்பு என்பது ஒரு திட்டவட்டமான அனுபவம். I again say the salvation is a definite experience. உன்னை பிடித்து வைத்திருக்கிற வல்லமைகளிலிருந்து நிச்சயமான ஒரு விடுதலையை கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு தருகிறார். Certainly from the power that is capturing you, Lord gives deliverance to you. தன்னுடைய ஜனத்தை விடுவிக்கும்படி எகிப்தில் இடி முழக்கத்தை அனுப்பின அதே தேவன் இன்றைக்கு தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அனுப்பி உன்னை தீய சக்திகளில் இருந்து விடுவிக்கிறார். In order to deliver his people, God who sent thunder and delivered, today he is sending his power to deliver you from evil powers. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படிக்கு வராமல் இந்த உலகம் அவராலே ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். Not to judge the world Jesus came, but to save it he came. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God sent his only begotten son and he saved his world that he may not perish. God so loved the world. 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 இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world. இந்த வார்த்தை எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்திருக்கிறது. This word has saved thousands of people. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். He that believeth him will not perish. இன்றைக்கு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ எந்த தீய வல்லமையினால் அடிமைப்பட்டிருந்தாலும் உன்னை அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Today if you believe Lord Jesus Christ, he is powerful to deliver you from any evil power that ensnares you. எகிப்திலே அவர்களை விடுவிக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக இந்த இடி முழக்கம் அங்கே உண்டாயிற்று. In order to deliver them and save them, this thunder occurred in Egypt. அடுத்தது இரண்டாவது சந்தர்ப்பம். The second occasion is யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சீனாய் மலையிலே ஒரு இடி முழக்கத்தை ஆண்டவர் அனுப்பினார். In Exodus 19th chapter 16th verse we see that in Mount Sinai God sent the thunder. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Exodus 19:16. மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. இந்த மூன்றாம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்ட 50வது நாள். And here it is said as third day, but actually it is the 50th day since the Israelites were delivered from Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 50வது நாள் தான் சீனாய் மலையில் இந்த இடி முழக்கம் உண்டாயிற்று. The Israelites on the 50th day since they were delivered from Egypt, this thunder occurred at Mount Sinai. இந்த இடி முழக்கத்தின் நோக்கம் என்ன? What was the intention of sending this thunder? எதற்காக இந்த இடி முழக்கம் உண்டாயிற்று? What for this thunder occurred? தேவன் தன் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்தார். God made a covenant with his people. அவருடைய பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்து சீனாய் மலையிலே தேவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். Giving his laws to them at Mount Sinai, God made covenant with them. இந்த அனுபவம் பரிசுத்த ஆவியை நாம் பெறும்போது நமக்கு கிடைக்கிறது. This experience we receive when we receive the anointing of the Holy Spirit. நீங்கள் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றால் பரிசுத்த ஆவியை
நீங்கள் பெறுவீர்கள். When you repent and get baptism in the name of the Father, Son and the Holy Ghost, you will receive the Holy Spirit. கர்த்தர் இன்றைக்கும் நம்மை பரிசுத்த ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Even today God is filling us with the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியை பற்றி இந்த நாட்களில் அநேகருக்கு சரியான அறிவு இல்லை. About the Holy Spirit, many do not have a right knowledge. பரிசுத்த ஆவியை பற்றி தவறான சில கேள்விகள் கேட்கிறார்கள். About the Holy Spirit, they ask some wrong questions. பரிசுத்த ஆவியை பற்றி சிலர் விளங்கிக் கொள்ளாமல் தவறான கேள்விகள் கேட்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்ல முடியாது. And as they are asking wrong questions without the good knowledge about Holy Spirit, we cannot say that there is no Holy Spirit. ஆபிரகாம் லிங்கனை பற்றி அநேகர் தீய சில வதந்திகள் உண்டாக்கினார்களாம். About Abraham Lincoln, there were wrong rumors. அப்பொழுது ஒரு ஆள் ஆபிரகாம் லிங்கனை சந்திக்க வந்தார், ஒரு பெரிய ஆள். At that time, a great person came to meet Abraham Lincoln. அவர்கிட்ட சொன்னார், உங்களை பற்றி இப்படி எல்லாம் தவறாக பேசுகிறார்கள். And he told that about you they talk in wrong manners. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னாரா தெரியுமா? You know what Abraham Lincoln replied? ஒரு நரிக்கு எத்தனை கால் என்று கேட்டார். He asked, how many legs are there for a fox? அப்பொழுது அவன் சொன்னான், 4 கால் என்று சொன்னான். He said 4 legs. ஆபிரகாம் லிங்கன் இரண்டாவது கேள்வி கேட்டார். And Abraham Lincoln asked second question. ஒரு நரியுடைய வாலையும் கூட சேர்த்து ஒருவன் கால் என்று சொன்னால் அந்த நரிக்கு எத்தனை கால் என்று கேட்டார். If anyone along with the tail of the fox asks how many legs are there? அப்பொழுது அவன் சொன்னான் 5 கால் என்று சொன்னான். Then he said 5 legs. அவர் சொன்னார், அதுதான் தப்பு. He said that is wrong. ஒருவன் ஒரு நரியுடைய வாலை கூட கால் என்று சொன்னால் கால் 5 ஆகி விடுமா? If anyone tells the tail is a leg, will the legs become 5? அவன் தவறாக வாலை கால் என்று நினைக்கிறான், ஆனால் கால் 4 தான். Wrongly he thinks the tail is leg, but the legs are only 4. பரிசுத்த ஆவியை பற்றி அநேகர் தவறான விளக்கங்கள் வைத்திருக்கிறார்கள். About the Holy Spirit, many have wrong ideas. பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவனில் மூன்றாவதானவர். The Holy Spirit is the third of the triune God. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரித்துவ தேவனை தான் நாம் வணங்குகிறோம். We worship the Father, Son and the Holy Ghost, the triune God. பிதாவை ஒருவன் ஒருபோதும் கண்டதில்லை. None has seen the Father. அவரை கண்டு உயிரோடு இருந்ததும் இல்லை. Having seen him, none is alive. அவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாய் வந்தவர் தான் குமாரனாகிய தேவன் கிறிஸ்து. In order to manifest the Father, Christ came and he is the Son. சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்காதீர்கள் என்று பேப்பர்ல போட்டிருந்தார்கள். In the papers it was written that not to see the solar eclipse with the naked eyes. சூரியனை வெறும் கண்ணால் பார்க்காதீர்கள். Don't see the sun with your naked eyes. அப்ப எல்லா பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகள் எல்லாரும் அதற்காகவே ஸ்பெஷல் கிளாसेस வைத்து சூரிய கிரகணத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். And the school children with the special glasses were watching the solar eclipse. காரணம் என்ன? வெறும் கண்ணால் பார்த்தால் அவர்களுக்கு கேடு உண்டாகும். The reason is if they see with the naked eyes they will be affected. அப்படி என்றால் இந்த சூரியனை உண்டாக்கின தேவனை நாம் பார்க்க முடியுமா? If it is so, can we see the Lord God who created the sun? அவர் எப்படி மகிமையாக இருப்பார்? How glorious he will be. இந்த சூரியனை நீங்கள் பகல் 12 மணிக்கு போய் நின்று இப்படி பார்க்க முடியுமா? At 12 o'clock noon can you go and see the sun? அப்படி என்றால் இந்த சூரியனை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு மகிமையாக இருப்பார்? If it is so, the Lord God who created the sun, how glorious he will be. அவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வந்தவர்தான் குமாரனாகிய கிறிஸ்து. Jesus the Son is the one who came to manifest and reveal him. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சத்தமா சொல்லணும், என்னை கண்டவன். அப்ப இயேசு கிறிஸ்துவை காணாதவன் பிதாவை காணவில்லை. He that has not seen Jesus Christ has not seen the Father. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார். He came as the image of the unseen God. அவருடைய சுபாவம் பிதாவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியது. His character and nature revealed the Father to the world. என் மூலமாகவே அல்லாமல் ஒருவனும் பிதாவண்டை வரான் என்று சொன்னார். Except me none can come to the Father, he said. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 33 வருடம் இந்த உலகத்தில் ஜீவித்தார். He lived in this world for 33 and a half years. 3 வருடம் ஊழியம் செய்தார். He did the ministry for 3 and a half years. தன்னுடைய ஊழியத்தை முடித்து அவர் பரலோகத்துக்கு பிதாவினிடத்தில் சென்றார். Accomplishing his ministry, he went to the Father in the heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் போகிறேன் என்று சொன்னபோது சீஷர்கள் துக்கப்பட்டார்கள். When he said that he was going, the disciples were grieved. அவர் சொன்னார், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார். He said, if I do not go, the comforter won't come. நான் போய் அந்த சத்திய ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். I will go and send the spirit of truth. அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். He will lead you in all truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. அப்படித்தான் நம்மை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும்படியாக
பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் வந்தார். In order to lead us into all truth, the Holy Spirit came into this world. பரிசுத்த ஆவியை பற்றி 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. About the Holy Spirit, 3 things have been said. அவர் பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி என்று. About him it is said that he is the love of strength, the love and the sober mind. நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. The Lord has not given us the spirit of fear. பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். He has given us the spirit that has the love, strength and sober mind. அப்ப தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. The Lord has not given us the spirit of fear. இன்னைக்கு ஏதாகலும் ஒரு விதத்திலே மனுஷனுடைய இதயத்திற்குள் ஒரு பயம் அவரை கலக்கிக் கொண்டே இருக்கும். Today in the heart of the man some fear will be haunting and இங்கே இருக்கிறவர்களோடு நான் கேட்கிறேன், ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும், புதிய ஆத்மாக்களா இருந்தாலும், ஏதோ ஒரு பயம் உன் இருதயத்திற்குள் எப்பொழுது இல்லாவிட்டாலும் எப்போதாவது ஒரு முறையாகுது உன்னுடைய இருதயத்தை ஒரு பயம் தாக்குகிறது. அது உண்மைதான் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்து. இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. Today you will have deliverance. இன்றைக்கு நீங்க வெட்கப்பட்டு கை உயர்த்தாமல் இருந்தால் அந்த பயம் உங்களை அப்படியே ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு சமயத்திலே ஒரு பயம் உன் இருதயத்தை தாக்குகிறது. On some occasions a fear attacks you. உங்களுடைய கையை உயர்த்தி அந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், The Lord has not given the spirit of அந்த ஆவியானவர் உன் இருதயத்தில் இருக்கிற பயத்தை இப்பொழுதே நீக்கிவிட்டார். The spirit has removed the fear from your heart now itself. ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். He that believeth will not be hasty. விசுவாசிக்கிறவன் பயப்படவும் மாட்டான். He that believeth will not fear also. நாம் பயப்படுவதற்கு தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. That we may fear. The Lord has not given us the spirit of fear. இந்த ஆவி பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. And this spirit is the spirit of love, strength and sober mind. பெலன் என்பது ராஜாவின் அபிஷேகம். Strength is the anointing of the king. அன்பு என்பது ஆசாரியனின் அபிஷேகம். Love is the anointing of the priest. தெளிந்த புத்தி என்பது தீர்க்கதரிசியின் அபிஷேகம். Sober mind is the spirit of the prophet. ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் ராஜாக்கள். Those who are anointed are kings. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆசாரியர்கள். Those who are anointed are the priests. அபிஷேகம் பெற்றவர்கள் தெளிந்த புத்தியுள்ள தீர்க்கதரிசிகள். Those who are anointed are the prophets with sober mind. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை இந்த 3 விதமான மனுஷனாய் மாற்றுகிறது. The anointing of the Lord changes you in these 3 manners. அந்த பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறார். The Holy Spirit strengthens us. நம்மை ஒரு ராஜாவாக மாற்றுகிறார். He makes us a king. ஒரு ராஜா எப்போதும் பலசாலியாகத்தான் இருக்க வேண்டும். A king should be strong always. உன்னுடைய வாழ்க்கையிலே பல பலவீனங்கள் காணப்பட்டது. But in your life there are many weaknesses. உன்னுடைய சரீரத்தில் நீ குண்டு இருந்தாலும், though in your body you are heavy and strong, உன்னுடைய சரீரத்தில் நீ குண்டு இருந்தாலும், though in your body you are fat, உன்னுடைய ஜீவியத்திலே நீ ஒரு கோழை, ஒரு பயந்தாங்கொள்ளி. in your life you are a coward, timid. உனக்கு பலன் இல்லை. You don't have strength. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் என்றால் உன்னை பலசாலியாக மாற்றுகிறார். The Holy Spirit makes you a strong person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னை ஒரு ராஜாவாக மாற்றுகிறார். He makes you a king. எந்த ராஜாவும் பலவீனமாக இருக்க மாட்டான். No king will be weak. மதுரையில நான் அப்படியே வண்டியில போகும்போது சில இடங்கள்ல அந்த பழைய ராஜாக்களுடைய போட்டோ பார்த்து அந்த ஸ்டேச்சு வச்சிருக்காங்க. சில பழைய ராஜாக்கள் சட்டை கூட போடல, ஒரு இதுதான் உடுத்தி இருக்கிறார். வயிறு இவ்வளவு இருக்கிறது, ஒரு பெரிய வாள். When I go around Madurai city, I had seen the statue of king with a protruding belly and a big sword. ஒரு பெரிய வாள் அப்படி வச்சிருக்கிறார். He would be having a big long sword. அவர் ஒரு ராஜா. He is a king. ஒரு பெரிய மனுஷன், a big person. அப்ப அந்த நாட்கள்ல என்ன, and what was there in those days? நல்ல தைரியசாலிகள். They were bold and courageous people. சரீரத்தில் நல்ல பலசாலிகள் and strong in the body. அவங்க வைத்திருந்த பட்டயத்தை, அந்த வாளை நம்ம கையில தூக்குங்கன்னா நம்ம தூக்குறதுக்கே நமக்கு பலன் இருக்காது. Even we won't have strength to lift the sword they had. even மைசூர் மகாராஜா உபயோகித்த அவருடைய வாள் மைசூர் பேலஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறது. The sword used by Mysore king is kept in the palace. அந்த வாளை அப்படியே கொஞ்சம் அசைத்து பார்த்தேன். I tried to move that sword. அவ்வளவு வெயிட்டா இருக்கிறது. It was so heavy. அப்ப அந்த வெயிட்டான வாளை, அந்த அவ்வளவு கனமான வாளை கையில தூக்கி
வெட்ட வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆட்களா இருப்பாங்க. To lift that heavy sword and to cut people, how strong they would have been. அவர்களை கர்த்தர் பலசாலிகளாய் மாற்றினார். The Lord made them strong people. ராஜாக்கள் பலசாலிகள். The kings are strong. பலவீனனா இருந்தால் மற்ற ராஜா வந்து அவனை மேற்கொண்டு விடுவான். If they are weak, the other kings will come and overcome them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த நல்ல வீரமுள்ளவர்களா இருப்பார்கள். They will have good courage. கட்டபொம்மனை பற்றி ஒரு சரித்திரம் சொல்வார்கள். And about Kattabomman there is a history. அவன் கோட்டை எங்க கட்டினானாம்? You know where he built his fortress? ஒரு நாள் 7 நாய்கள் சேர்ந்து ஒரு முயலை துரத்தி கொண்டே போனதாம். One day 7 dogs were chasing a rabbit. இந்த முயல் இந்த 7 நாய்களுக்கு தப்ப ஓடி 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 பயந்து ஓடிக்கொண்டே இருந்ததாம். And this rabbit was fearing these dogs and running. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது முயல் திரும்பி 7 நாய்களை துரத்தியதாம். At one appointed place the rabbit turned back and chased back the 7 dogs. அந்த இடத்தில் தான் அவன் கோட்டை கட்டினானாம். Only in that place he built his castle. அந்த 7 நாய்களையும் ஒரு முயல் துரத்தியதாம். And one rabbit chased the 7 dogs. அந்த இடம் ஒரு வீரமான இடம் என்று சொல்லி அங்கே தன்னுடைய கோட்டையை கட்டினானாம். Thinking that that place was a courageous place, he built his fortress. பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஒரு வீரனாய் மாற்றுகிறார். The Holy Spirit makes you a strong, courageous person. எல்லா பயந்தாங்கொள்ளிகளும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்பொழுது அல்லேலூயா சொன்னவங்க எல்லாம் பயந்தாங்கொள்ளிகள் தானே? தெரியாம சொல்லிட்டாங்க. எல்லா வீரர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கவனமா இருக்கணும். சாத்தான் இப்படி தான் நம்ம ஏமாத்திடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்மை கர்த்தர் வீரர்களாய் மாற்றி இருக்கிறார். The Lord has made us courageous people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். வீரரே விசுவாச வீரரே நீங்கள் நாங்கள் மேகம் போல சூழ்ந்திலங்கும் வீரரே. இந்த 2 லைன் பாருங்க. வீரரே விசுவாச வீரரே நாங்கள் மேகம் போல சூழ்ந்திலங்கும் வீரரே. வீரரே விசுவாச வீரரே நாங்கள் போல அல்லேலூயா. மேகம் போல இத்தனை ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அதான் மேகம் போல சூழ்ந்திலங்கும் வீரரே. வீரரே சொல்லுங்கள். வீரரே விசுவாச வீரரே நாங்கள் மேகம் போல சூழ்ந்திலங்கும் வீரரே. வீரரே விசுவாச வீரரே நாங்கள் மேகம் போல சூழ்ந்திலங்கும் வீரரே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இதுல மீதி உள்ளதை இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். விசுவாசத்தால் ராஜ்யமே ஜெயித்தவர்களே விக்கினமம் அக்கினியை வென்றவர்களே. விசுவாசத்தால் ராஜ்யமே ஜெயித்தவர்கள். இப்படியே நம்மை வீரர்களாய் மாற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is making us courageous warriors in this manner. இப்பொழுது எல்லாம் பயந்தாங்கொள்ளிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யாரும் கிடையாது. பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றி விட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலசாலிகளாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, நம்மை அன்புள்ளவர்களாய் மாற்றுகிறார். The Holy Spirit not only makes us strong people but also loving people. அன்பே இல்லாத ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் அன்புள்ளவனாய் மாற்றுகிறார். The Holy Spirit changes a man who doesn't have love at all with a loving. உலகத்துல பாருங்க, இன்றைக்கு சாட்சி சொன்னவருடைய அப்பாவுடைய இருதயத்தில் அன்பு இருக்கா? In the heart of the father who testified, அப்படிதான் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய இருதயத்தில் அன்பு இல்லை. In that manner, in the heart of many people, there is no love at all. புலியை போல இருப்பார்கள். They will be like tiger. நாயை போல இருப்பார்கள். They will be like dogs. கரடியை போல இருப்பார்கள். They will be like bear. துஷ்ட மிருகங்கள் என்று தான் அவரை கர்த்தர் அழைக்கிறார். Lord calls them as the wicked beasts. அன்பில்லாத இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் அன்புள்ள இருதயமாய் மாற்றுகிறார். The Holy Spirit changes the loveless heart as a loving heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால தான் நாம் பெற்றிருக்கிற ஆவி அன்பின் ஆவி. That's why it is said that the spirit we have received is the அன்பின் ஆவியை பெற்றவர்கள் ஆசாரியர்கள். Those who received the spirit of love were the priests. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். Everyone who has received the anointing of the Holy Spirit is a priest. ஆசாரியனுடைய சுபாவம் அன்பு, இரக்கம், தயவு. The nature of the priest is to show love, compassion and favor. எத்தனையோ நாட்கள் உன் இருதயத்தில் அன்பில்லாமலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். On many days you lived without love in your heart. உன்னை அன்புள்ள ஒரு மனிதனாக மாற்ற பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். The Holy Spirit desires to change you as a loving person. உனக்குள்ளே அவர்
அன்பின் ஆவியாக வருகிறார். In you he comes as a spirit of love. உனக்கு மற்றவர்களை நேசிக்க முடியவில்லை. You are not able to love others. மற்றவர்களை ஏன் சொல்ல வேண்டும்? உன் சொந்த பிள்ளைகளையே உன்னால் நேசிக்க முடியவில்லை. You are not able to love even your own children. உன்னுடைய இருதயம் அன்பில்லாத ஒரு இருதயமாக இருக்கிறது. Your heart is a loveless heart. அன்பில்லாதவன் தேவனை அறியவில்லை. He doesn't have love, does not know God. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. இந்த வசனத்தை நான் முதலாக எங்க படித்தேன் தெரியுமா? You know where I read this verse first of all? நான் எனக்கு வியாதி வந்தால் எங்க அப்பா ஒரு CSI மிஷன் ஹாஸ்பிடல்ல என்னை தூக்கிட்டு போவார். When I fell sick, my father would take me to a CSI mission hospital. அந்த மிஷன் ஹாஸ்பிடல்ல எனக்கு சிவப்பு கலர்ல ஒரு மருந்து கொடுப்பாங்க பாட்டில்ல. In mission hospital in red color they will give a syrup to me. டாக்டர் வந்து அந்த ஸ்டெதஸ்கோப் வச்சு இங்கலாம் பாப்பார். ஸ்டெதஸ்கோப் வச்சு பாப்பாருங்க. Doctor with the stethoscope will touch and see like that. ஸ்டெதஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்த உடனே அவர் டாக்டர் இந்த ஸ்டெதஸ்கோப் வச்சு பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். When he does like that, it will be very good for me. அப்புறமா கம்பவுண்டர்ல போய் மருந்து வாங்கிக்காங்கன்னு சொல்லி எழுதி கொடுப்பார். Then he will give the chit to get medicine from the compounder. அங்க போனா ஒரு சிவப்பு கலர்ல ஒரு மருந்து. There he will give a red color medicine. அந்த பாட்டில்ல அந்த மருந்தை ஊற்றி விட்டு அந்த ஒரு லேபிள் ஒன்னு ஒட்டுறாங்க அந்த பாட்டில்ல. அந்த CSI ஹாஸ்பிடல் லேபிள் அது. And they will affix a CSI hospital label on the bottle. அதுல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. It is written on it like this. 6 நேரத்து மருந்து. For 6 times the medicine is இதில் 6 ஒரு பாகம் தினம் 3 தரம் குடிக்கும். அப்படி 2 நாள் குடிக்கலாம். 1/6 of it should be taken thrice a day. ரெட் கலர்ல ஒரு வசனம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். In red color there will be a verse written God is love. இது அந்த லேபிள்ல தான் முதலாவது வசனத்தை நான் வாசித்தேன். Only on the label first of all I read this verse. 6 நேரத்து மருந்தை 6 ஒரு பாகம் தினம் 3 தரம் குடிக்கும்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1/6 of that thrice I would take and God is love I will read. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உன்னுடைய வியாதியை குணமாக்க அவர் அன்பா இருக்கிறார் என்றுதான் அதனுடைய அர்த்தம். The meaning is he is loving to cure you of your sickness. நான் அதை அப்படிதான் விளங்கிக் கொள்கிறேன். I understood like that. அவர் அன்புள்ள தேவன். He is a God of love. ஆகையால் தான் நாம் வியாதிப்படும்போது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். That's why he shows mercy when we fall sick. நீ கலங்கும்போது அவர் உனக்கு மனதுருகுகிறார். When you are troubled he shows compassion. நீ பசியா இருக்கும்போது அவர் உனக்காக பரிதபிக்கிறார். When you are hungry he feels sorry for you. பாவிகளை கண்டு இரக்கம் செய்தார். He shows mercy on the sinners. வியாதியஸ்தரை கண்டு மனதுருகினார். Looking at the sick he had compassion on them. பசியா இருக்கிறவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். He said that he took pity on those who are hungry. அப்ப நாம் பசியா இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. And when we are hungry God doesn't like that. நாம் பசியா இருந்தால் ஆண்டவர் நமக்கு மேல பரிதாபமா இருக்கிறார். When we are hungry God shows mercy. சீசர்களுக்கு சொன்னார் இவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று சொன்னார். He told the disciples to give food to them. அப்ப நாம் பட்டினியா இருப்பது கூட ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அவர் அன்புள்ள தேவன். He is loving God and it is not his will that we should be hungry. காகத்தை பாருங்கள், காகத்தை பாருங்கள். Look at the birds, the crows of தன்னுடைய குஞ்சுகள் பட்டினியா இருக்க அது விரும்பவில்லை. எங்கிருந்தோ ஒரு புழுவை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறது. And the crow doesn't like the young ones to be hungry. It brings worms from somewhere. அதற்குரிய ஒரு அன்பு அதற்குள் காணப்படுகிறது. The love which it ought to have has in it. அதுபோல நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள். அவர் அன்பாக இருக்கிறபடினால் நீங்கள் பசியா இருப்பதோ நீங்கள் கஷ்டப்படுவதோ அவர் விரும்பவே மாட்டார். As he is loving he will not like you getting hungry or suffering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நீங்கள் வியாதிப்படும்போது அவர் உங்கள் மேல் மனதுருகிறார். When you fall sick he shows mercy and shows compassion on you. அப்படிப்பட்ட ஒரு மன உருக்கத்தை உனக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். God wants to give such a compassion to you also. பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவராக இருக்கிறபடியால் அன்பே இல்லாத ஒரு மனுஷனை அன்புள்ளவனாய் மாற்றுகிறார். As the Holy Spirit is the spirit of love, he changes the loveless man as a loving man. உலகத்துல பாருங்க எவ்வளவு பேருக்கு அன்பே இல்லை. In the world many do not have love at all. இருதய கடினம்தான். The heart is hardened. ஆனால் பரிசுத்த ஆவியை பெறும்போது அவர்கள் அன்புள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். When they receive the anointing of the Holy Spirit they become loving people. அதே போல அந்த பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தி உள்ளவர். Similarly the Holy Spirit is sober minded. நம்முடைய குழப்பங்களை மாற்றுகிறவர். He changes our confusions. இந்த பரிசுத்த ஆவியை பற்றி நான் உனக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் the word I say about the Holy Spirit is உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்களை நீ சந்திக்கும் போது when you meet confusions and troubles in your life உன் வாழ்க்கையில் உன் குடும்ப வாழ்க்கையில் நீ குழம்பி போகிறாய். on many occasions in your family life you are confused. இந்த பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கிறபடியால் உன் குழப்பங்கள் மத்தியிலே ஒரு தெளிந்த புத்தியை உனக்கு தருகிறார். இது கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை. The Holy Spirit as he is sober among all confusions he gives you a sober mind. This is the word. நீ பரிசுத்த ஆவியை பெற்றாயா?
நீ பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய குழப்பங்களை நீக்கி உனக்கு தெளிந்த புத்தியை தருகிறவர். If you have received the anointing of the Holy Spirit removes all your confusions. ஆகையால் தான் உலகத்தின் அதிகாரிகள் குழம்பும் போது, even when the authorities of the world get confused, உலகத்தின் அதிகாரிகளே குழம்பி போகும்போது, even when the authorities of the world are confused, பரிசுத்த ஆவியால் நிரம்பின பரிசுத்தவான்களுக்கு குழப்பம் இல்லை. the saints those who are filled with the Holy Spirit will not be confused. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிற குடும்பங்களிலே குழப்பங்கள் இல்லை. In the families filled by the Holy Spirit, no confusion there. அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியாக இருக்கிறார். He is a spirit of sober mind. இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Even now the Holy Spirit is working. நீங்கள் விசுவாசித்தால் இந்த கூட்டத்தின் கடைசி பகுதியிலே நாங்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கும் போது உங்கள் மேல் இந்த ஆவியின் அபிஷேகம் வரும். At the end of the meeting, if you believe, the anointing of the Spirit will descend on you. இதுதான் சீனாயில் உண்டான இடி முழக்கம். This was the thunder that occurred at Sinai. அந்த பரிசுத்த ஆவியிலே, அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். By that Holy Spirit, God makes a covenant with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவது இடி முழக்கத்துக்கு வருவோம். Let us come to the third thunder. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, 1 Samuel 7th chapter 10th verse. பெலிஸ்தியர் மேல் இடி முழக்கம் உண்டாயிற்று. On the Philistines the thunder came. அந்த வசனத்தை தயவு செய்து வாசிங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி, Lord thundered with a great thunder on that day upon the Philistines. இந்த இடி முழக்கத்தின் நோக்கம் என்ன? What was the intention of this thunder? அல்லது இந்த இடி முழக்கத்தின் அர்த்தம் என்ன? What is the meaning of this thunder? சபையின் மூலம் நமக்கு கிடைக்கிற ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. It shows the victorious life we receive through the church. எந்த மனிதனும் ஜெய ஜீவியத்தை தனிமையாக செய்ய முடியாது. Any man alone cannot lead an overcoming life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதற்கு இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. Here an incident took place. என்ன சம்பவம் தெரியுமா? You know what was it? பெலிஸ்தியர் என்ற ஒரு ஜாதியினர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அடிக்கடி போரிடுவார்கள். A nation called Philistines would come against the Israelites often. பெலிஸ்தரை கண்டு இஸ்ரவேலர் பயந்தார்கள். And the Israelites were afraid of the Philistines. அதுபோல இன்றைக்கு மனிதனை கலக்குகிற, மனிதனோடு போராடுகிற எத்தனையோ சுபாவங்கள் இருக்கின்றன. Similarly, there are many natures which trouble and create problem for man. உன்னையும் கூட சில சுபாவங்கள் சில வேளைகளிலே கலக்குகிறது. Some nature even trouble you also. பெலிஸ்தியரை போல இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறது. As the Philistines coming against Israel, நல்ல மனுஷரத்தான், ஆனால் ஒரு ஒரு பொல்லாத சுபாவம் அவர்களை கலங்கிக் கொண்டே இருக்கும். good person, but evil nature will be troubling him. இந்த பெலிஸ்தியரிடத்திலிருந்து விடுதலை பெற இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? To be delivered from the Philistines, what did Israelites do? அவர்கள் மிஸ்பாவிலே கூடினார்களாம். They gathered at Mizpah. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் வசனம் தருகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர்கள் மிஸ்பாவிலே கூடினார்கள். In 1 Samuel 7:5 it is said that they gathered at Mizpah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மிஸ்பாவிலே கூடினார்கள் என்றால் அர்த்தம் என்ன? What is meant by they gathered at Mizpah? மிஸ்பா என்பது சபை கூடி வருதலை காண்பிக்கிறது. Mizpah denotes gathering in the church. சகோதரனே, சகோதரியே, brother, sister, உன்னுடைய சுபாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீ ஒரு ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால், in order to be delivered from your nature and to lead an overcoming life, நீ மிஸ்பாவில் கூடி வர வேண்டும். you have to gather at Mizpah. அதாவது பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உனக்கு அவசியம். You need the fellowship of the saints. பரிசுத்தவான்களின் ஐக்கியம் தான் உனக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை தருகிறது. Only the fellowship of the saints gives you an overcoming life. அங்கே சாமுவேல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினானா? There Samuel prayed for them. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். We read in 7th chapter 8th verse. சாமுவேல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். Samuel prayed for them. பெலிஸ்தரை கண்டு இவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, when they were fearing and trembling looking at the Philistines, அந்த பெலிஸ்தியரிடத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கும்படியாக, in order to get deliverance from the Philistines, அவர்கள் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடி வந்தது மட்டுமல்ல, not only they gathered at Mizpah, சாமுவேல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். Samuel prayed for them. அவங்க சாமுவேலை பார்த்து கேக்குறாங்க, எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளு. Looking at Samuel, they requested, for us unceasingly you pray. அப்படி யாராவது வாசிங்க பார்க்கலாம். அப்படி யாராவது வாசிங்க பார்க்கலாம். பிரதர் பாஸ்டர் தோரே வாசிப்பாங்க. எங்களுக்காக
ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப சாமுவேல் எப்படி ஜெபிக்கிறவர் அல்ல. சாமுவேல் எப்படி ஜெபிக்கிறவர்? ஓயாமல் ஜெபிக்கிறவர். Samuel should unceasingly pray. ஜெபிக்கிறவர்கள் உண்டு. And there are praying people. அவர்கள் உனக்கு ஜெய ஜீவியத்தை வாங்கி தர முடியாது. They cannot get you overcoming life. ஓயாமல் ஜெபிக்கிறவர்கள் தான் உனக்கு ஜெய ஜீவியம் வாங்கி தர முடியும். Only those who pray unceasingly can get you an overcoming life. அப்படி ஜெபிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று முழுமையாய் அர்ப்பணித்தவர்கள். And only such people have surrendered their whole of their life for the sake of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் உன்னுடைய பொல்லாத வல்லமைகள், உன்னை தாக்குகிறதே வல்லமைகள், அவைகளிலிருந்து உனக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கும். The prayer of such people will deliver you from the powers that attack you. ஆகையினால் தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு மிஸ்பாவிலே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நீ கூடி வர வேண்டும். So having received the anointing of the Holy Spirit, you should gather at Mizpah, that is the fellowship of the saints. அங்கே சாமுவேல் உனக்காக ஜெபிப்பார். And there Samuel will pray for you. ஜெபித்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? You know, after he prayed, what happened? பயங்கரமான இடி முழக்கம். There was a terrible thunder. பெலிஸ்தியர் மேல் இடி முழக்கம் வந்தது. On the Philistines there was thunder. பெலிஸ்தியர் மாண்டார்கள். The Philistines perished. உனக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், அந்த வல்லமைகளை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். The Lord judges all the evil spirits that work against you. இந்த இடத்திலே இடி முழக்கம் உனக்கு ஜெய ஜீவியத்தை தரும்படியாக. முதலாவது நாம் படித்தது இரட்சிப்பு, விடுதலை. இந்த இடத்திலே உனக்கு ஜெய ஜீவியத்தை தரும்படியாக இடி முழக்கத்தை கர்த்தர் அனுப்புகிறார். Here God sends thunder that he may give overcoming life to you. உன்னை ஒரு நாள் ரட்சிக்கும்படி இடி முழக்கத்தை அனுப்பின அதே தேவன் இப்பொழுது உனக்கு ஜெய ஜீவியம் தரும்படியாக இடி முழக்கத்தை அனுப்புகிறார். God who sent the thunder to save you today, to give overcoming life, he sends the thunder. நான் சுருக்கமாக ஒன்று கூட சொல்லி முடிக்கிறேன். Briefly I say one thing and conclude. நாம் வாசித்த பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே In John அங்கே ஒரு இடி முழக்கம் உண்டாயிற்று. In John 12:29 there was a thunder. என்ன இடி முழக்கம் அது? What thunder it அது was? தேவனுடைய சத்தம். That was the voice of God. என்ன சத்தம்? What voice? மகிமைப்படுத்தினேன். I will glorify. இன்னமும் மகிமைப்படுத்துவேன். I will glorify more. மகிமைப்படுத்தினேன். I glorified. இன்னமும் மகிமைப்படுத்துவேன். And I will glorify it again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பக்கத்தில் நின்ற அனைவரும் இடி முழக்கம் என்று சொன்னார்கள். The people who heard the voice said that it was thunder. இந்த இடத்திலே இடி முழக்கம் என்பது தேவனுடைய சத்தத்தை காண்பிக்கிறார். Here the thunder denotes the voice of God. கர்த்தர் உனக்காக பேசுகிறார். God speaks for you. என்ன பேசுகிறார் தெரியுமா? You know what he speaks? மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். He says I will glorify. மனிதனை மகிமைப்படுத்துவதுதான் தேவனுடைய நோக்கம். The intention of God is to glorify man. நான் திரும்பவும் சொல்லட்டும். I repeat, மனிதனை மகிமைப்படுத்துவதுதான் தேவனுடைய நோக்கம். the intention of God is to glorify man. பாருங்கள், இன்னைக்கு கேட்ட சாட்சியில நீங்க பாருங்க, In the testimony we heard, எப்படிப்பட்ட ஒரு பையனை இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. God has glorified what type of boy as what a glorious testimony. தேவன் மனிதனை மகிமைப்படுத்துகிறார். God glorifies man. மைக்கேல் ஆஞ்சலோ என்ற ஒரு சிற்பி இருந்தார். There was a sculptor called Michelangelo. அவர் ஒரு பெரிய சிற்பி, கல்லே சிற்பத்தை உண்டாக்குகிறவர். And he would make sculptures. அவரும் அவருடைய நண்பனுமாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். And his friend and he were walking. நடந்து போய் கொண்டிருக்கும் போது பக்கத்துல வழியில ஒரு பெரிய பாறை. When they were walking, they saw a huge rock. பெரிய பாறை, A huge rock. அப்ப மைக்கேல் ஆஞ்சலோ கேட்டார் தன்னுடைய ஃப்ரெண்ட், இது என்ன என்று கேட்டார். Michelangelo asked his friend, what is it? அவங்க ஃப்ரெண்ட் சொன்னார், இது ஒரு பெரிய பாறை. His friend said, it's a big rock. அவர் சொன்னார், இது பாறை அல்ல, இது ஒரு ஏஞ்சல், இது தேவதூதன் என்று சொன்னார். He said, it's not a rock, it's an angel. அவன் சொன்னார், இது பாறை, இது தேவதூதன் இல்லை, இது பாறை. He said, it's only a rock. கொஞ்ச நாளைக்கு பின்பு அதே நண்பன் அதே வழியிலே மைக்கேல் ஆஞ்சலோ கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது அங்கே கண்ட பாறை ஒரு தேவதூதனாக நிற்கிறது. After a few days, Michelangelo brought the same friend, and that friend saw in the அந்த same rock. பாறையிலே அழகான ஒரு தேவதூதனை அவன் சிற்பம் கொத்தி விட்டான்.
In that rock he had beautifully sculpted a beautiful angel. இப்படித்தான் தேவன் நம்மிலே கிரியை செய்கிறார். In this manner God works in us. ஒரு பொல்லாத மனிதனை ஒரு பரிசுத்தவானாக மாற்றுகிறார். He changes a wicked person a holy person. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மகிமைப்படுத்துவேன். God says, I will glorify you. இந்த வார்த்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை. This word is said unto everyone who is present here. ஆனா உனக்கே நம்ப முடியல, உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்துவாரா என்று. Why you are not able to believe? நீ ஒரு பயங்கர குடிகாரனா இருந்தாய். You were a drunkard. ஒரு நல்ல ஜீவியம் செய்யாத ஒரு மனிதனாக இருந்தாய். You are a man leading a very bad life. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். God says, I will glorify you. அது அந்த சத்தம் இடிமுழக்கத்தின் சத்தம். And that voice was the voice of thunder. அது தேவனுடைய பவர் and authority. And that was the power and authority of God. தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் உன்னை மகிமைப்படுத்தும் என்றுதான் அதனுடைய அர்த்தம். The meaning is the power and authority of God will glorify you. இன்றைக்கு தேவனுடைய வேலையே, தேவன் செய்கிற கிரியையே ஒரு மனிதனை மகிமைப்படுத்துகிற வேலைதான். The work of the Lord is to glorify a man. எந்த மனிதனையும் அவர் மகிமைப்படுத்த முடியும். He can glorify any man. எப்படிப்பட்ட திருடனையும், any kind of thief, எப்படிப்பட்ட மோசமான பொல்லாத மனிதனையும், any kind of wicked bad person, அவர் மகிமைப்படுத்த முடியும். he can glorify. அதை என்னிலே அவர் செய்ய முடியும். And he can do that. அதை விசுவாசிக்கிற உங்களுடைய கைகளை, ரெண்டு கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். ஆமென். மகிமைப்படுத்துறதுக்கு இப்ப இடி முழக்கம் கேட்க வேண்டாமா? இடி முழக்கம். உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு நீ ஒரு பொல்லாத மனுஷன், ஒரு பொல்லாத மனுஷி. You are a very உன்னை bad. பார்த்தால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கவில்லை? And you are a wicked person and many காரணம் don't like you. உனக்குள்ள இருக்கிறதான அந்த சுபாவம். The nature is the reason. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று. Looking at you, God says, my son, I will glorify you. என் மகளே உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று. My daughter, I will glorify you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வசனம், இந்த சத்தம் இடி முழக்கம் போல இருந்தது. This voice was like thunder. இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க எளிமையில் எழுங்க. All those who say that I believe this, என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்த முடியும். God can glorify me also. என்னையும் கர்த்தர் மாற்ற முடியும். God can change me also. என்னையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்த முடியும். God can sanctify me also. அவருடைய இடி முழக்கத்தை நான் விசுவாசிக்கிறேன். I believe his thunder. அவருடைய இடி முழக்கத்தை நான் கேட்கிறேன். I hear his thunder. அவருடைய சத்தமே அந்த இடி முழக்கம். His voice itself is that thunder. அந்த சத்தம் உன்னை மாற்றும். That voice will change you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தார். Lord Jesus Christ was glorified. அதுபோல உன்னையும் என்னையும் மகிமைப்படுத்துவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. Like that, to glorify you and me is his intention. இதை விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், ஒரு அபிஷேகம் நம்மை ஆட்கொள்வதை பார்ப்பீர்கள். All those who believe will see the power enchanting you. ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். And let us be quiet for a moment. அந்த ஒரு நிமிடத்திலே ஒரு இடி முழக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். In that 1 minute you will see a thunder. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Our God is unchanging for yesterday, today. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus is unchanging for yesterday, today and forever. பரிசுத்த ஆவியானவர் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Holy Spirit is also unchanging yesterday, today and அவர் forever. நம்மை மகிமைப்படுத்துகிற வேலைதான் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். And he is doing the work of glorifying us in these days. உனக்கு எத்தனை நாட்களில் நீ இந்த உலகத்தில், உனக்கு எத்தனை வயது நீ இருக்க போகிறாய் என்று கேட்டால், If asked how long or for how many years, எல்லாரும் 100 வயது வரைக்கும் இருக்க விரும்புவார்கள். all will desire to live for 100 years. ஒரு சின்ன பையனிடத்துல how old are you ன்னு கேட்டோம். how old are you? To a small boy it was asked, how old are you? சாதாரணமாக அது கேட்கிற கேள்வி தான், அப்படிதானே? It was an ordinary question. ப்ரொஃபசர் சொல்லுங்க. சாதாரணமாக அது கேட்கிறது, how old are you? அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்படி கேட்காதீங்க, how young are you ன்னு கேளுங்க. The boy replied, don't ask like that, you ask me how young I am. எனக்கு அதிசயமாய் போச்சு. I was wondering. அந்த பையன் சொன்னா, how young are you அப்படி கேளுங்க. The boy said, you ask me how young I am. நான் அதில இருந்து சின்ன பசங்களை பார்க்கும்போது how young are you ன்னு தான் கேட்பேன். அவங்களுக்கு ஓல்ட் ஆக விருப்பமே இல்லை. They don't want to become old at all. ஆனால் நாம் ஓல்ட் ஆகத்தான் போகிறோம். But certainly we will become old. நான் இன்னும் ஒரு 20 வருஷம் இருப்பேன் என்று சொல்றவங்க எத்தனை பேருங்க? How many of you can say that you will live for 20 years? ஒருவேளை இந்த ராத்திரியிலே கர்த்தர் வருவார், அல்லது இந்த ராத்திரியிலே நம்மை அழைப்பார். And probably this night the Lord will come. ஒரு குறுகிய காலத்திற்குள், And only a short time, ஒரு குறுகிய காலத்திற்குள், within a short period, பொல்லாத மனுஷனான உன்னை and the wicked person you, மகிமையான மனுஷனாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். God wants to make you a glorious person. அதுதான் நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். I glorified and I will glorify more. அந்த வேலையை விசுவாசித்து நீங்கள் ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். அந்த ஒரு நிமிடத்திற்குள் ஒரு பெரிய இடி முழக்கத்தை காண்பீர்கள்.
அருமையான ஊழியக்காரரே, Dear workers of God, மனிதனை மகிமைப்படுத்துகிற ஊழியத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us the work of glorifying man. ஓ, அதை இடிமுழக்கமாக தேவ சத்தமாக அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். The Lord reveals that as his voice and thunder. இடிமுழக்கம் என்பது தேவனுடைய அதிகாரம். Thunder is the authority of God. அந்த அதிகாரத்துக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? Who can stand before that authority? அந்த வல்லமைக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? Who can stand before that power? அந்த வல்லமை உன்னை மகிமைப்படுத்த முடியும். That power can glorify you. பரிசுத்தமே இல்லாத உன்னை பரிசுத்தவானாக அவர் மாற்ற முடியும். It can make you a holy person who doesn't have holiness at all. ஒரு சின்ன காரியத்திற்கு கூட நீ விசுவாசிக்காத உன்னை விசுவாசம் உள்ளவனாய் உன்னை மாற்ற முடியும். It can change you a man of faith who doesn't have faith for even a small thing. உன்னுடைய சொந்த பிள்ளைகள் மேல் கூட உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிப்பட்ட உன்னை விசுவாசம் உள்ள ஒரு ஆளாக உன்னை மாற்ற முடியும். You don't trust your own children and it will make you a man of faith. பாஸ்டர் சி ஜான் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், Pastor C. John said one day, அந்த பாவியாகிய ஸ்திரியை இயேசு அவளோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, when Jesus was speaking to that sinful woman, இயேசுவினுடைய விசுவாசம், தேவகுமாரனுடைய விசுவாசம் அவளை பரிசுத்தவாட்டியாக மாற்றியதா. the faith on the Son of God and Jesus made her a holy woman. மகளே, நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். He says, I will glorify you. மகளே, நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். He says, daughter, I glorify you. மகனே, நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். He says, my son, I glorify you. ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைதளத்தில் மாறுவினின் சாயலா. ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைதளத்தில் ஓ மாறுவினின் சாயலா. ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைதளத்தில். ஒப்புவித்தேன் இயேசுவே ஜீவியமே மாறுவினின் சாயலா. ஆமென். ராயித பக்கத்துல மகாஸ்கலா பியாயித பக்கத்துல பல சமார மகாதிரம் கரால பௌஷத பல கத்துதா. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உன்னையே உனக்கு நம்ப முடியவில்லை. Dear child of God, you are not able to believe yourself. உன்னையே நீ நம்ப முடியவில்லை. You are not able to believe yourself. என்னை மகிமைப்படுத்துவாரா என்று தான் நீ நினைக்கிறாய். You doubt whether God will glorify you. இதோ ஒரு இடிமுழக்கத்தின் சத்தம். Now he sends a thunder. நான் மகிமைப்படுத்தினேன், I will glorify you. இன்னமும் மகிமைப்படுத்துவேன். I will glorify you. அதை விசுவாசித்தால் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை உனக்கு கர்த்தர் தருவார். When you believe, God will give you an anointing. ஒப்புவித்தேன் இயேசுவே. எல்லாரும் கை தட்டு. தப்பாதும் கைதளத்தில். ஆமென். மாறுவினின் சாயலா. ஆமென். ஆண்டவரே,
இடிமுழக்கம் உண்டாயிற்று. மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். விகாத்தலா கஷ்டம் கராயிடமா துரம் சினமௌரமாலா காத்துலா தா 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 தா. ஓ ரபஹால வகதிலம் சினவல கத்துலா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவானவர் தன் நாமத்தை மகிமைப்படுத்தினார். In those days, through Jesus Christ, the Father glorified His name. அவருடைய சிறுமை பருவத்திலே, And among அவருடைய குழந்தை பருவத்திலே, in his childhood, அவர் அந்நியனை போல எகிப்திலே கொண்டு போகப்பட்டார். he was taken as a stranger to Jerusalem. அவர் பிறந்தபோது அவருக்கு சத்திரத்திலும் கூட இடமில்லை. அப்படி ஒரு தாழ்மையான பாதை. And it was a humble path. He couldn't even find a place to lay his head. ஒரு சத்தம் கேட்கிறது, நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று. He heard a voice, I will glorify you. உனக்கு ஒரு தாழ்மையான பாதை வரும்போது, உனக்கு ஒரு தாழ்மையான பாதை வரும்போது, When you have a humble path, கர்த்தரும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். God glorifies His name. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து அவருடைய 30 வயது பருவத்திலே, Jesus Christ in his 30 வயது பருவத்திலே, when he was 30 years, ஞானஸ்நானம் பெற்றார். he took baptism ஞானஸ்நானம் பெற்று 3 வருடம் ஊழியம் செய்தார். and took baptism and did ministry for 3.5 years. அந்த நாட்களிலே அற்புதங்கள், மரித்தோரை எழுப்பினார், வியாதிஸ்தரை சுகமாக்கினார், அற்புத அடையாளங்கள், தன் நாமத்தை மகிமைப்படுத்தினார். He did wonders and rose those who are dead and glorified the name of the Father. அதுபோல ஒரு சந்தர்ப்பத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். Similarly, on some occasion, God will do great things through you. ஆமென். அவருடைய ஊழியம் முடிந்தபோது, When he completed his ministry, பாடுகளோடாக கொண்டு போனார். he was taken amid sufferings, நிந்தை, reproach, அவமானம், முள்முடி, ஓ வாரினால் அடி, he was beaten with a whip, பயங்கரமான நெருக்கங்கள். and he was afflicted. ஒவ்வொரு நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். Amidst every affliction, hear the voice of the Father, I will அதுபோல glorify you. ஆண்டவர் உன்னை பலவிதமான பாடுகளுடாய் கொண்டு போகும்போது பதறாதே, கலங்காதே, கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். When God takes you through different paths, don't be troubled. God glorifies His name. கோபித்தேனேசுவே அப்பாதும் கைதலத்தே. ஜீவியமே மார்பவனின் சாயனா. கோபித்தேனேசுவே அல்லேலூயா. ஆண்டவர் உங்களில் சிலரை திட்டவட்டமாய் தொட்டிருக்கிறார். அப்படி தொடப்பட்டவர்கள் மட்டும் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள், மற்றவங்க கைகளை போடுங்க. ஆண்டவரால் இப்ப தொடப்பட்டவங்கள் மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஓ மேகத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மணவாட்டி கூட்டத்தில் என்னையும் சேர்த்ததால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். மேகத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மன்னவர் மகிமையாய் வரும்போது, மணவாட்டியின் கூட்டத்தில் நன்மையும், மணவாட்டியின் கூட்டத்தில் நன்மை.
கத்துலா கத்துலா. என் பிள்ளைகளே, நான் உங்களோடு பேசுகிறேன். I speak unto you. இனி காலம் அதிகம் இல்லை. There is no much time hereafter. முடிவு சீக்கிரம் வரப்போகிறது. The end is at hand. நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். I am working. என் கரத்தை நான் உங்களுக்காக நீட்டி இருக்கிறேன். I stretch out my hand for your sake. என்னுடைய கரத்தின் நிழலிலே மறைந்து கொள்ளுங்கள். You hide yourself under the shadow of my hand. நான் உங்களை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will lead you till the end, the Lord says. இடத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, இடத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மனவாட்டி கூட்டத்தில் நன்மையை சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமையாய் வரும்போது, இடத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மனவாட்டி கூட்டத்தில் நன்மையை சேர்க்கிறார். மனவாட்டி கூட்டத்தில் நன்மையை சேர்க்கிறார். இடத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, இடத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மனவாட்டி கூட்டத்தில் Thank you, Jesus. மனவாட்டி கூட்டத்தில் நன்மையை சேர்க்கிறார். மனவாட்டி கூட்டத்தில் நன்மையை சேர்க்கிறார். மனவாட்டி கூட்டத்தில் நன்மையை சேர்க்கிறார். மனவாட்டி கூட்டத்தில் நன்மையை சேர்க்கிறார். இந்த முதல் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். பவனிலே நடக்க உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். திங்கள் செவ்வாய் 2 நாள் கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். கடைசி காலமா இருக்கிறபடினால் எல்லா கூட்டங்களுக்கும் எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம். எல்லாரும் வரும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு கண்மணி போல் பாதுகாத்தீர். இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த தாவே, இந்த கத்தாவே, இந்த மாலை நேரத்தில் கத்தாவே, இந்த முதலாம் நாள் கத்தாவே பவனியோடு ஆரம்பித்ததான் இந்த சுவிசேஷ கூட்டத்தின் மேன்மையான வெளிப்படுத்துறதான சத்தியங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. உடைய தாசனை நீ பலப்படுத்தி இடிமுழக்கமுள்ள சத்தங்களை நீ வெளிப்படுத்தினபடியே நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நீர் இடிமுழக்கமுள்ள தேவன் கத்தாவே, நீர் மகத்துவ வல்லமை அணிந்து கொண்டவர் கத்தாவே. உடைய வார்த்தைகள் இடிமுழக்கமாய் எல்லாத்தையும் ஏற்கொள்ளக்கூடியதாய் கத்தாவே, சகலத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியதாய் கத்தாவே, நியாய திரும்ப கொடுக்கக்கூடியதா இருக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம். அன்றைக்கு எகிப்திலே கத்தாவே இடிமுழக்கத்தின் தேவன் கிரியை செய்து கத்தாவே, அந்த பயங்கரமான அடிமைத்தர இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுக்க முடியாது, ரட்சிக்க முடியாது, பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. நம்முடைய இடிமுழக்கத்தின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய கோலாய் வசனத்தின் மூலமாக மோசத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ரட்சிப்பை கட்டளையிட்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. அந்த வாதைகள் 10 வாதைகள் மூலமாக அந்த ஜனத்தை கத்தாவே நீர் ஆண்டவரை சந்தித்திருக்க தாவே ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய வல்லமையுள்ள கோல், நம்முடைய வல்லமையுள்ள சத்தம் அன்றைக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு எகிப்திலிருந்து விடுதலையோடு புறப்பட உதவி செய்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க. அதுபோல பாவத்தின் அடிமைத்திருந்ததான ஜனங்களை மீட்டெடுக்க முடியாது, இடிமுழக்கத்தின் வார்த்தைகளை இன்று கேட்டதான மக்கள் விடுதலையாக்க முடியாது. நீ கிரியை செய்தவனால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நீ நியாயத்திற்கு கொடுக்கிறவர்கள் அறிந்து கொள்ளத்ததாக கத்தாவே அந்த வாதைகள் அங்கே அனுமதிக்கப்பட்ட பார்க்கிறங்க தாவே. அந்த வாதைகள் மூலமாக அநேக ஆண்டவரே பயந்து உமக்கு பயந்து ஜீவித்தார்கள் பார்க்கிறங்க தாவே. ரட்சிப்பை கட்டளையிட இருக்க தாவே, வெளியேற்பட்ட மேன்மையான ஜீவித்தை வெளிப்படுத்த தாவே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. சீனாய் மலையிலே ஒரு இடிமுழக்கம் உண்டானது பார்க்கிறங்க தாவே. அங்கே பரிசுத்த அபிஷேகத்தின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்க முடியாது. சிறுவர் ஜனங்களை கொடுத்ததான் மேலான பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அதுபோல பரிசுத்த வல்லமை கத்தாவே மிகுந்த அன்புள்ளது கத்தாவே, இரக்கம் உள்ளது, உருக்கம் உள்ளது கத்தாவே, மனதுருக்கம் உள்ளது கத்தாவே. நீர் பரிசுத்த ஆவியானவர் கத்தாவே எங்கள் மேல் இரக்கம் உள்ளவராக, அன்புள்ளவராக, பரிசுத்த ஜீவியத்தை தருகிறவராக, பலமுள்ள ஒரு அபிஷேகத்தை தருகிறவராய், பயத்தினால் அகற்றப்படுகிறவராய் கத்தாவே எங்களை மத்தியில் இறங்கி வந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அன்றைக்கு கத்தாவே சாமியில் மூலமாக மிஸ்பாவிலே கூடியிருந்ததான சபையாரை கூட்டங்கள் என்று சொல்லப்பட்ட வசந்தம் கத்தாவே அவர்கள் கூடி வந்ததான இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை பெலிஸ்தீனுக்காக ஜெயத்தை கொடுத்தது போல கத்தாவே இன்றைக்கு பரிசுத்த ஐக்கியத்தில் நினைத்திருக்கதான் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு ஜெயத்தையுள்ளவர்களாய் மாற்றுகிறவர்கள் மாதிரி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த மேன்மையான ஒரு ஜீவித்தை எங்களுக்கு கிருபையாய் தந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நீர் அன்றைக்கு பூமியில
ஜீவித்த நாட்களிலே பிதா நோக்கி ஜெபித்தது போல கர்த்தாவே எங்களுடைய ஜீவித்தில் கர்த்தாவே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களை மகிமைப்படுத்த போறபடினால ஸ்தோத்திரம் இன்னமும் மகிமைப்படுத்தும் சொன்னீர் கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் எங்களை மகிமையினே எங்களை ஏறெடுக்க போறபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இந்த மேன்மையான ஜீவித்தை எங்களை தந்திருக்க அப்படினால ஸ்தோத்திரம் கர்த்தாவே மகிமையின் மேல் மகிமையை மரணமாக்கப்பட்டு உம்முடைய சன்னியாசத்தில் காணப்படுத்ததாக உம்முடைய பாதப்படியில் சேர்த்ததாக நீர் எப்பொழுது வருகிறோம் அப்பொழுது நாங்கள் ஆயத்தமா இருக்கிறதாக அதுக்கு தகுதி உள்ளான் ஜீவிக்கிறதாக இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தாவே எங்களோடு அற்புதமாக பேசணும்படினால ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் கிரிசிது உடைய நாமத்தை மயப்படுத்துங்க தான் வந்துதான் மக்கள் விடுவித்ததுக்கா ஸ்தோத்திரம் பிசாசின் பிடியிலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் பாவை சீர்த்தம் விடுதலாக்கணும்படினால ஸ்தோத்திரம் இடுமலை கட்டு சத்தத்தை கேட்டு ஜனங்கள் பெரிய ரட்சிப்பை வெளிச்சத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது கிருபைக்கு ஸ்தோத்திரம் உடைய தயவுல கர்த்தர் படிக்கிறோம் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் குமாரனா இயேசுவை ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம் நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறபடியால் ஸ்தோத்திரிப்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.